வணக்கம் மக்களே, கேஎம்எஸ் கப்பி ஃபார்ம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் தான் இருக்கோம். டோர் திறந்து மெதுவாக உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேராக வந்து கப்பீஸ் இருக்கிற இடத்த தான் போகிறோம். இப்போ இதுதான் நம்ம கப்பி ப்ரீடிங் பண்ணுற இடம். இதுக்குள்ளே தான் கப்பீஸ்லாம் ப்ரீடிங் பண்ணுறோம். பாருங்கள், டப்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே தான் ப்ரீட் பண்ணுறோம். அந்த கதவு வந்து அப்பப்போ காற்றுல வந்து புட்டு புட்டுன்னு அடிச்சு கண்ணாடி கதவு உடஞ்சாலும் உடஞ்சிரும். அதனால் அதை ஃபுல்லாக சாத்தி வச்சுட்டு நேராக போய் கப்பீஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாலி டேங்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபிஷ்ஷாக பார்த்துட்டு வருவோம். அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொய் எல்லாமே சேலுக்குள்ள ஃபிஷ் தான். இது எல்லாமே சேல் பண்ணுறது தான். சேல் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 6 தான் நிற்கிது. அதுவும் இப்போ சேல் ஆகிடும். இதில் வந்து கடைசி 2 பீஸ் இருக்குது. இதில் கடைசியாக 2 பேர் இருக்குது. மிச்சம் எல்லாமே சேல் ஆகிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். இது வந்து எஸ்கே கோல்டு. முன்னாடி பார்த்தது வந்து கொய், அதுக்கு முன்னாடி இந்த ரெட் கேப்பு. எஸ்கே கோல்டு நம்மள்ட்ட ரேட்டு கம்மி தான், 80 ரூபா பேரு. அதுக்கேற்ற மாதிரி சைஸ் நல்லா ஹெவி சைஸாக இருக்கும், பெருசாகவே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அக்வேரியமில் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 300 ரூபாயாவது வரும். ஏன்னா அவங்க வந்து அக்வேரியம் ரேட்டு வேறு மாதிரி இருக்கும், நம்ம ரேட்டு வேறு மாதிரி இருக்கும். வாங்க கப்பீஸ் ஏதாவது குட்டி போட்டிருக்கான்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து ஒரு மெஜந்தா டம்போயர்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு கிளாஸ் பில்லி வெரைட்டி, கிளாஸ் பில்லியில் ரிப்பன் வெரைட்டி. ஆனால் என்ன கிளாஸ் பில்லி வெரைட்டின்றது எனக்கு இன்னும் வரையும் தெரியல. அது பேர் எதுவும் சொன்னாங்க, ஆனால் நான் மறந்துட்டேன். மறுபடியும் அது பேரை கேட்போம். என்ன பேர்னு கேட்டு அடுத்த வீடியோவில் அது பேர் சொல்லுவோம். இது பேர் என்னமோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. இந்த வெரைட்டி குட்டி போட்டிருக்கான்னு பார்த்தோம், ஆனால் குட்டி போடல, ஃபுல்லாக லோடாக தான் இருக்குது. இந்த வெரைட்டியில் ஃபீமேல் டெத்தாக இருக்கும் போல், நான் கவனிக்கல, இப்போ தான் பார்த்தேன். இது ஒரு ட்ராகன் வெரைட்டி, என்னமோ ரெட் ட்ராகன் நினைக்கிறேன். ரெட் ட்ராகன் டம்போயர் ஏதோ சொன்னாங்க. இந்த வெரைட்டியில் ஃபீமேல் டெத்தாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோல்டு தான், ஃபுல் கோல்டு கப்பி. இவங்க ஃபஸ்ட்டு ப்ரீடிங் சைஸு. நம்மள்ட்ட இப்போ ட்ரையோ அவைலபிள் இருக்குது, 4 ட்ரையோ அவைலபிள் இருக்குது. யாராலும் வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்டு தான், பேர் 90 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ட்ரையோவே வந்து நம்ம வந்து ஒரு 110 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சு தான் ட்ரையோ கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேலுங்கிறதுனால யார் வேணாலும் வாங்கிக்கலாம், நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அதுமாதிரி இது வந்து வைல்டு கொய் ஷார்ட் பாடின்னு சொல்லுவாங்க, ரிப்பன் வெரைட்டி. அது அடுத்து டம்போயரு. இதுவும் வந்து மெஜந்தா டம்போயர் தான். இது வேறு வெரைட்டி. அதே இதில் மெஜந்தா டம்போயரில் இது வேறு வெரைட்டி. இதில் இருக்கிறது வந்து சில்வரோட கொய். இது வந்து ரெட் இயர் கொய். மேக்ஸிமமாக கப்பீஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இருக்குது ஒரு 10 வெரைட்டியாக ப்ரீட் பண்ணுறோம். இதில் வந்து இருக்கிறது வந்து பிளாண்டி கொய். இது அடுத்து பிளாக் ஐ கொய். பிளாக் ஐ கொய்லையுமே 10 குட்டி எடுத்தாச்சு.